உன் பேரை அனிமே மேன் வச்சிருக்க பதிலா நருட்டோ மேன் வச்சுக்கோடா. ப்ரோ மூடிட்டு கொஞ்ச நேரம் உட்காருங்க ப்ரோ. 1008 டென்ஷனில் இருக்கேன் ப்ரோ. ப்ளீஸ் ப்ரோ, தப்பாக எடுத்துக்காதீங்க. ஹலோ கைஸ், நான் உங்கள் அனிமே மேன். டண்டடன் அனிமே லாஸ்ட் எபிசோடில் மோமோவை இந்த கிழவனுங்க மொத்தமாக ரவுண்டு கட்டியிருப்பாங்க. ஹீரோ வந்து காப்பாற்றுவான்னு பார்த்தா அவங்க ஓட்டை போட்டு விளையாடிட்டு இருப்பா. கடைசியாக மோமோக்கு என்ன ஆகுங்கிற ஒரு சஸ்பென்ஸோடையே தான் லாஸ்ட் சீசன் முடிஞ்சிருக்கும். அடுத்த சீசனோட ப்ரொடக்ஷனே இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. எபிசோட்ஸ்லாம் கண்டிப்பாக 2026 தான் வரும்னு சொல்கிறாங்க. ஆனால் உங்களுக்காக இந்த மாங்காவை நான் கவர் பண்ணலாம்னு இருக்கேன். இந்த சீரீஸை தொடர்ந்து பார்க்கணும்னா உங்களோட சப்போர்ட் கண்டிப்பாக வேணும். அதனால் நருட்டோ பொருட்டோ சீரீஸ்க்கு கொடுத்த மாதிரி நம்ம சேனலில் வரப்போகிற அதர் அனிமே வீடியோஸ்க்கும் சப்போர்ட் பண்ணுங்கள். கதைக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சீசன் 1ல் என்ன நடந்துச்சுன்னு லைட்டாக பார்ப்போம். ஒகாருன், மோமோ, ஐராலாம் கஷ்டப்பட்டு ஒகாருனோட ஒரு சுண்டக்காவை கண்டுபிடிச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் மோமோக்கும் ஒகாருனுக்கும் ஒரு ஃபீலிங்ஸ் டெவலப் ஆகி ஓடிக்கிட்டே இருக்கும். ஆனால் குறுக்க வந்த கௌஷிக் மாதிரி ஜிஜி இவங்க 2 பேருக்கும் நடுவில் வந்திருப்பார். இதை ஒகாருனால் ஏற்றுக்கவே முடியாது. சேம் டைம் இந்த ஜிஜி தான் மோமோவோட ஃபர்ஸ்ட் க்ரஷ்னு ஒகாருனுக்கு தெரிய வந்து இருக்கும். இதனாலேயே எப்படியாவது ஜிஜியை மொக்க பண்ணி மோமோவோட மனசை ஜெயிக்கணுங்கிற வெறி ஒகாருனுக்கு வந்திருக்கும். ஆனால் இது அவ்வளோ ஈஸியாக இவரால் பண்ணிட முடியாது. ஏன்னா ஜிஜி ஒகாருனை விட ஸ்மார்ட்டாகவும் இன்டெலிஜென்ட்டாகவும் இருப்பார். இது ஒரு பக்கம் இருக்க, ஜிஜியோட பர்சனல் லைஃப்பில் ஒரு பெரிய பூகம்பமே வெடிச்சிட்டு இருக்கும். வியர்டான நிறைய விஷயங்கள் அவரோட லைஃப்லையும் வீட்லேயும் நடந்துகிட்டு இருக்கும். இதனால் மோமோவோட தாய்க்கிழவி இவங்களை ஜிஜியோட வீட்டுக்கு போய் அங்கே பிரச்சனை கொடுக்குற பேயை அடித்து துரத்திட்டு வர சொல்லியிருப்பாங்க. இதுக்காக இவங்க 3 பேரும் ஜிஜியோட வீட்டுக்கு போயிருக்காங்க. வந்த உடனே மோமோ ஹாட் ஸ்ப்ரிங்ஸ்க்கு போயிடுறாங்க. ஜிஜியும் ஒகாருனும் மட்டும்தான் அந்த வீட்டில் தனியாக இருக்காங்க. ஜிஜியும் ஒகாருனும் விளையாடிட்டு இருக்காங்க. ஆனால் அப்போது ஜிஜியோட வீட்டில் ஏதோ வித்தியாசமாக இருக்கிறத நோட் பண்ணுறாங்க. ஆமாம், இது வரைக்கும் அந்த வீட்டிலையே இல்லாத ஒரு ரூம் அங்கே இருக்குது. இப்படி ஒரு ரூமை நான் பார்த்ததே இல்லையேன்னு ஜிஜி நினச்சிக்கிட்டு இருக்க அதுக்கிட்ட போகிறாங்க. அப்படி போன ஜிஜி ஒகாருன் செம ஷாக் ஆகிடுறாங்க. ஏன்னா அங்கே ஒரு ஓட்டை இருக்கிறத இவங்களால நோட் பண்ண முடியுது. அந்த ஓட்டைக்குள்ளே நிறைய பேப்பர்ஸ் இருக்குது. பார்க்க ஏதோ சீல் பண்ண மாதிரி இருக்குது. இதை ஜிஜி ஒகாருன் பார்த்துட்டு இருக்காங்க. ஜிஜி ஒகாருன் கிட்ட இது என்ன இழவிடான்னு கேட்குறாரு. அதுக்கு ஒகாருன், எனக்கு மட்டும் எப்படி தெரியும், அயாசே வர வரைக்கும் அமைதியாக இருக்கிறது தான் நல்லதுன்னு சொல்கிறாரு. அப்போது திடீர்னு ஒரு சத்தம் கேட்க அயாசே வந்துட்டு தான் நினச்சி ஜிஜி கதவை திறக்க ஓடுறாரு. ஆனால் அங்கே இருந்தது அயாசே இல்லை, 5-6 ஆயாங்க தான் இருந்தாங்க. காட்சிகள் மாறுது. மோமோ நிம்மதியாக குளிச்சுக்கிட்டு இருக்காங்க. இந்த தண்ணியில் குளிக்கும்போது ஏதோ ஒரு மாதிரியாக ஃபீல் பண்ணுறதா மோமோ சொல்லிக்கிட்டு இருக்க சில காலடி சத்தம் அவங்களுக்கு கேட்குது. அது யாருன்னு மோமோ பார்க்க அங்கே 5 கிழட்டு பசங்க வரானுங்க. தொட்டியில் ஒரு குட்டி மீன் இருக்குது. இன்னைக்கு செம்ம ஜாலிதான்னு அந்த கிழட்டு பசங்க பேசுகிறத மோமோ கேட்குறாங்க. அடுத்து மோமோ இந்த ஹாட் ஸ்ப்ரிங்ஸ் உமன்ஸோடதுன்னு அந்த கிழவனுங்க கிட்ட சொல்ல, இங்கே ஆண்கள் பெண்கள்னு எந்த பிரிவினையும் இல்லாமல் ஒன்றாவே குளிக்கலாம்னு வெளியே போர்டு போட்டிருக்காங்களே, நீ அதை கவனிக்கலையான்னு மோமோ கிட்ட அந்த பெருசுங்க கேட்குது. ஆனால் அந்த போர்டில் அதெல்லாம் தெளிவாக தெரியாமல் இருந்திருக்கும். இதை பார்த்து மோமோ இது உமன்ஸ் ஹாட் ஸ்ப்ரிங்னு நினச்சி உள்ளே வந்து இருப்பாங்க. மோமோவை பார்த்த கிழட்டு பசங்க மொத்தத்தையும் கழட்டி போட்டு தண்ணிக்குள்ளே இறங்க மோமோ என்ன பண்ணுறதுன்னே தெரியாமல் முழிக்கிறாங்க. இந்த டைமில் ஒரு பியர் மட்டும் இருந்தால் செம்ம ஜோராக இருக்கும்னு அந்த கிழவனுங்க பேசிக்கிட்டு இருக்க மோமோ இவனுங்க கிட்ட இருந்து எப்படிடா தப்பிக்கலாம்னு யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. பொண்ணே, உனக்கு இந்த கேட்டர்ஸ் பற்றி தெரியுமான்னு அதில் ஒரு பெருசு கேட்க, கேட்டர்ஸ்னால் ரெப்டைலை பற்றி கேட்குறீங்களான்னு மோமோ சொல்ல, அதெல்லாம் இல்லை, இந்த மிக்ஸ்டு ஹாட் ஸ்ப்ரிங்ஸில் சில டைம் சில கேட்டர்ஸ் வரும். அதெல்லாம் உன்ன மாதிரி சிக்கன் இருக்கிற சின்ன பொண்ணுங்களை பார்த்தா அப்படியே கிட்ட வரும். அதுக்கு பேர் தான் கேட்டர்ஸ்னு சொல்லிக்கிட்டு இந்த பெருசுங்க மோமோவை நோக்கி போகுதுங்க. ஆத்தாடி, இவனுங்க கிட்ட செம்மையாக சிக்கிட்டேன். இப்போது என்னோட பவர்ஸை கூட யூஸ் பண்ண முடியாத சுச்சுவேஷனில் நான் இருக்கேன்னு மோமோ சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஒரு ஓனாய் கூட்டத்தை எடுத்துக்கிட்டா அதோட லீடரை அடித்தா போதும், மற்ற எல்லாம் பயத்தில் அப்படியே ஓடிடும். அதே மாதிரி தான் இந்த கிழபோல்டு கேங்கும்.
இதோட லீடரை விழுத்தா இவனுங்க ஓடிடுவாங்க. ஸோ இவனுங்க லீடர் இதில் யாராக இருப்பான்னு மோமோ யோசிக்கிறதுக்குள்ள அந்த பெருசுங்க மோமோ மேலே பாயிறாங்க. மோமோவால் இந்த ஹாட் ஸ்ப்ரிங்கில் அவங்களோட பவர்ஸை எஃபெக்டிவாக யூஸ் பண்ண முடியல. இதனால் வேறு வழியே இல்லைன்னு நினைக்கிறாங்க. ஆனால் இந்த கேரக்டர் பசங்களை விடவும் கூடாதுன்னு ஒரே ஒரு தடவை அவங்களோட கான்சன்ட்ரேஷனை ஒருநிலைப்படுத்தி அவங்க பவர்ஸை யூஸ் பண்ணி அந்த கிழவனுங்களை ஒரு அடி வைக்கிறாங்க. இதை பார்த்த மற்ற கிழவனுங்க அதிர்ச்சி ஆகுறாங்க. இவங்க இப்படி டிஸ்ட்ராக்ட் ஆன சமயத்தில் மோமோ நைஸாக அங்கேருந்து எஸ்கேப் ஆக பார்க்குறாங்க. ஆனால் அங்கே இருந்த உட்டன் வால் திடீர்னு சரியுது. இதனால் அந்த கிழடுங்க பயந்து போகிறாங்க. ஒரு பக்கம் மோமோ தப்பிக்கிறதுக்கு முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் அதில் ஒரு பெருசு மோமோவோட காலை பிடிச்சி லாக் பண்ண மோமோ பக்காவாக மாட்டிக்கிறாங்க. ஆனால் திடீர்னு அங்கே இருந்த உட்டன் வால் சரிய அந்த கிழடு மோமோவை விட்டுட்டு ஓட பார்க்குது. ஆனால் அந்த வால் அதுக்குள்ளே சரிய கிழடு சிக்கிடுது. மோமோ மட்டும் அதில் இருந்து தப்பிக்கிறாங்க. அப்போது அங்கே எல்லா உட்டன் வால்ஸும் உடஞ்சி போய் ஒரு விஷுவல்ஸ் மோமோவுக்கு தெரியுது. ரெயின்போ, மவுண்டெயின், நேச்சர்னு பார்க்கவே ரொம்ப பியூட்டிஃபுல்லாக அது இருந்ததால் மோமோ அதை ரசிக்கிறாங்க. ஹாட் ஸ்ப்ரிங்ஸ்க்கு வந்து இப்படி மாட்டிக்கிட்டோமே, நல்ல வேலை ஒன்றும் நடக்கலை, உண்மையாகவே நான் ரொம்ப லக்கி தான்னு மோமோ சொல்லிக்கிட்டு இருக்க நானும் தானு ஒரு வாய்ஸ் கேட்குது. யாராதுன்னு மோமோ பார்க்க அங்கே டர்போ கிரானி பணம் கணக்காக மிதந்துக்கிட்டே இருக்குது. இதை பார்த்த மோமோ ஷாக் ஆகுறாங்க. அடியே கிழவி, நீ இங்கே என்ன பண்ணுறேன்னு கேட்குறாங்க. அப்போ தான் டர்போ கிரானி மோமோ ஹாட் ஸ்ப்ரிங்ஸ்க்கு போகிற விஷயத்த முன்னாடியே தெரிஞ்சுக்கிட்டு அவங்களோட பேக்குள்ளே ஒளிஞ்சுக்கிட்டு இருந்த விஷயத்த சொல்கிறாங்க. சரி, அதெல்லாம் விடு, இந்த பில்டிங்க்கு என்னாச்சு, திடீர்னு இது ஏன் தானாகவே விழுதுன்னு மோமோ கேட்க, எனக்கு அதை பற்றி எல்லாம் ஒன்றும் தெரியாது, நான் எதுவுமே பண்ணலைன்னு டர்போ கிரானி சொல்கிறாங்க. இப்படி ஒரு விஷயத்த எவன் பண்ணதுன்னு அந்த கேரக்டர் கேங் சண்டை போட அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்க எல்லாம் அங்கே வந்துடுறாங்க. அந்த கேரக்டர் கேங்கை பெண்ட் எடுக்கவும் செய்கிறாங்க. அதுக்கப்புறம் அவங்கள போலீஸில் ஹேண்ட் ஓவர் பண்ண போகிறதா சொல்கிறாங்க. இதை கேட்ட மோமோ பிடிங்க சார், அவனை பிடிச்சி ஜெயிலில் போடுங்கன்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் மோமோவும் டர்போ கிரானியும் அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. மோமோ டர்போ கிரானிக்கு தேங்க்ஸ் சொல்கிறாங்க. நீ மட்டும் இல்லைன்னா இன்னைக்கு என்னோட நிலைமை மோசமாக இருக்கும்னு சொல்ல, உன்னை எவன் காப்பாற்றினா, நான் ஒன்றுமே பண்ணலை, இந்த விசில் தான் ஆட்டோமேட்டிக்காக ஆக்ட் பண்ணிடுச்சு, நீ நான் காப்பாற்றினேன்னு நினச்சிக்காதுன்னு சொல்கிறாங்க. யார் காப்பாற்றினா என்ன, எப்படியோ அந்த கிழடுங்க கிட்டேருந்து தப்பிச்சோமே, அதுவே போதும்னு சொல்லிட்டு இருக்காங்க. சரி கிழவி, நான் பார்த்த பேய்ங்கள்லையே நீ மோசமான பேய்ங்கிறதால உன்கிட்ட இதை கேட்குறேன். இந்த ஜிஜி பயலோட வீட்டை பற்றி நீ என்ன நினைக்கிறேன்னு மோமோ டர்போ கிரானியை பார்த்து கேட்குறாங்க. அதுக்கு டர்போ கிரானி, நான் பெருசாக அங்கே ஒன்றும் பார்க்கல, ஆனால் அந்த இடம் ரொம்ப ரொம்ப மோசமான இடம்னு மட்டும் எனக்கு தெரியுதுன்னு சொல்கிறாங்க. எதை வச்சு அப்படி சொல்கிறேன்னு மோமோ கேட்க, அந்த ஒட்டுமொத்த இடமும் ஹியூமன் பிளட்டால் நிரம்பி இருக்குன்னு டர்போ கிரானி சொல்ல இந்த சாப்டரும் முடியுது. அடுத்த சாப்டர் இதை விட இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அதை பார்க்கணும்னா இந்த வீடியோவுக்கு அதிகமாக சப்போர்ட் பண்ணுங்கள். அடுத்து டிராகன் பால் காக்குமே, ப்ளூ லாக், ஒன் பீஸ்னு சில அனிமேஸ்லாம் தொடர்ந்து கவர் பண்ண போகிறோம். இது இல்லாமல் நிறைய ஃபேன்மேட் ஸ்டோரிஸையும் அடுத்தடுத்து நம்ம சேனலில் கவர் பண்ண போகிறோம். இதை தாண்டி வேறு எந்தெந்த அனிமேவை கவர் பண்ணலாம்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அப்புறம் நிறைய மான்வாஸை கூட நம்ம சேனலில் அப்லோட் பண்ணலாம்னு இருக்கேன். முக்கியமாக சோலோ லெவலிங்லாம் போட்டால் நல்லா போகும்னு தொடர்ந்து கமெண்ட்ஸ் வருது. இதில் எதெல்லாம் போடலாம், எதெல்லாம் போட வேணான்னு நீங்களே சொல்லுங்கள்.